என் தங்கப்பிள்ளையே, காரணத்தோடு இன்று உன்னை தேடி வந்திருக்கிறாள் இந்த வராகி. என் குழந்தையே, நான் இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வார்த்தாளி என்னுடைய சத்திய வாக்கு. என் குழந்தையே, நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக உன் வாழ்க்கையில் நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த இடத்திலும் உன்னை விட்டு விடாமல் அம்மா உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன, இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் என்ன என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் செல்கிறதல்லவா? அதுபோலத்தான் இன்றும் நாளைய விடியலில் 2 ஆண்களினுடைய உதவி உன்னுடைய தலையெழுத்தை மாற்றப் போகின்றது. என் குழந்தையே, உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக ஒரு சேர கொடுக்க போகின்றது. நாம் வேண்டி நின்றோம், விரும்பி நின்றோம் என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். உனக்கு என்ன வேண்டும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? என் குழந்தையே, உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உறுதியாக உனக்கு தந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனை சந்தோஷங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். என் பிள்ளையே, நாம் யாரிடத்தில் என்ன வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம் என்பது ஒருபுறம் இருக்கட்டும். நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கான அதிசயங்களை நடத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, எதையுமே கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அம்மா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் சாதித்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். நீ நினைக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உனக்கு நம்பிக்கையை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய இவர்களை பற்றி நான் உனக்கு சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக இவர்களிடத்திலிருந்து உனக்கான உதவியை நீ பெற்றுக்கொள்வாய் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற இந்த உண்மைகளை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? எதையும் கடந்து ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் நான் அத்தனை உண்மைகளையும் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த நிலை கடந்து உன் வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. இந்த நேரம் என்னவாகும், இந்த வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. நமக்கான உதவியை ஒருவர் கொடுக்கும் பொழுது அந்த உதவிகளை வேண்டாம் என்று நாம் ஒருபோதும் மறுத்துவிட முடியாது. என் குழந்தையே, நமக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் சரியான கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்றும் என்றென்றும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். என் குழந்தையே, சாதாரணமாக இந்த வாழ்க்கையில் நாம் எதையுமே அவ்வளவு சுலபமாக அடைந்து விடுவதில்லை. யாரேனும் நமக்கு உதவி செய்தால் கூட அவர்களை யார் என்று நாம் கண்டுபிடித்து விட முடிவதில்லை. நல்லவர்களை எல்லாம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை தெய்வம் நம் முன்னால் கொண்டு வந்து கொடுத்தால்தான் இருக்கும்.
இல்லை என்றால் என் பிள்ளைக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை தெரியாமல் போய்விடும். இதனை உணர்ந்து நீ அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கான செய்திகளை கொண்டு வரும் பொழுதும் அதனை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் நிச்சயமாகவும் நிறைவாகவும் நடக்கும். நீ நினைத்ததை விடவும் பேரதிசயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஆசைப்பட்ட பல விஷயங்களுக்கு உனக்கு இப்பொழுது நன்மைகளோடு சேர்ந்த பதிலும் கிடைக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கே உனக்கான அத்தனை மகிழ்ச்சியையும் நிச்சயமாக தரப்போகின்றது. என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை விரும்புகின்ற இந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் கைகளில் நிச்சயமாக உனக்கு அள்ளி தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுத்ததோ அதுவரையிலும் உனக்கான வெற்றியை தர வேண்டும். யாரிடத்தில் நீ உனக்கு எதையெல்லாம் வேண்டும் என்று விரும்பி நின்றாயோ அதையெல்லாம் நீ இனிமேல் முழுமையாக அடையப் போகின்றாய். என் குழந்தையே, நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உன் கைவசமாக போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்றால் எங்கோ ஓரிடத்தில் உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எங்கோ ஓரிடத்தில் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை, நாளைய விடியலில் இந்த 2 ஆண்களையும் நிச்சயமாக நீ சந்திப்பாய். இவர்களிடத்திலிருந்து உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் குழந்தையே, நாம் எதிர்பார்த்து ஒரு விஷயத்திற்காக ஏங்கி நின்ற தருணங்களில் எல்லாம் நம்மை வேடிக்கை பார்த்து சென்றது இந்த உலகம். உனக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாது என்று சொல்லி வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தது இந்த மனிதர்கள். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் என்று ஆசை கொண்டாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கவில்லையே என்று எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் நீங்கி இனி உனக்கான வெற்றியை நான் உன் வசமாக்கி தரக்கூடிய நேரம் உனக்கு வந்து விட்டது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை சில நேரம் பொருந்தவே பொருந்தாத மனிதர்களோடு உன்னை சேர்த்து வைத்துவிடும். உனக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காத பொழுது இந்த வாழ்க்கை அவர்களோடு உன்னை தொடர வைத்துவிடும். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் என் குழந்தை அந்த நேரத்தில் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கிறாயல்லவா? இப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு தெய்வம் கொடுத்து விட்டதே என்று சொல்லி என் பிள்ளை மனம் வருத்தம் கொண்டு நிற்கிறாயல்லவா? என் தங்கமே, இதற்கெல்லாம் நீ வருத்தப்படாதே, இதற்கெல்லாம் நீ வேதனைப்படாதே. இனிமேல் எல்லா நிலைகளையும் கடந்து உனக்கான சந்தோஷம் என்பது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை பொருந்தாத மனிதர்களோடு ஒருவரை பொருத்தி வைத்து அதிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்றுதான் நீ நினைக்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இது போன்ற மனிதர்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களும் இங்கு இருக்கிறார்கள் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்ட பிறகுதான் அவர்களை விட்டு நீ விலகிச் செல்ல வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. என் குழந்தையே, நான் சரியாக நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ அந்த நேரத்தில் உறுதியாக பெற்றுக்கொண்டாயானால் வரக்கூடிய அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும். வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும். இந்த மனிதர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே.
எந்த நேரமும் நீ எதிர்பார்த்தது எல்லாம் இனிமேல் நடக்கும் என்ற நம்பிக்கை கொள். அத்தனை சூழ்ச்சிகளும் முடிந்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த 2 ஆண்களும் உன் கண்களுக்கு தென்பட்டு விட்டார்கள் என்றால் நிச்சயமாக உன்னை போல் அதிர்ஷ்டத்தை செய்த ஒரு குழந்தை வேறு யாராகவும் இருக்க முடியாது. என் குழந்தையே, நாளைய விடியல் என்பது பிரதோஷத்தினுடைய விடியல் என்பதனால் நிச்சயமாக நந்தி தேவரினுடைய அருளை நீ பெற்று கொண்டாலே சிவபெருமானினுடைய அருள் உனக்கு தானாக கிடைத்துவிடும். உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று நந்தி தேவரிடத்தில் நீ சொல்லிவிட்டாயானால் அந்த வேண்டுதல் அப்படியே சிவபெருமானை சென்று சேர்ந்து அவரிடத்திலிருந்து உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுத்துவிடும். இது போன்ற நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்று நீ எண்ணினாயோ அதுவெல்லாம் எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கான அதிசயங்களை நடத்தும். இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, நாளைய விடியலில் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்றுதானே யோசிக்கிறாய்? என் குழந்தையே, நந்தி தேவரை உனக்கு நினைவுபடுத்தும் விதமாக காளை மாடுகளை நீ கண்டுவிட்டால் போதும். இல்லது ஏதாவது ஒரு மாடு இனங்களை நீ கண்டுவிட்டாயானால் அது போதும். என் குழந்தையே, அடுத்ததாக சிவபெருமானை நீ காண்கிறாய் என்றால் ருத்ராட்சம் அணிந்து வருகின்ற ஒருவரை நீ கண்டுவிட்டால் போதும். அது சிறு குழந்தையோ பெரியவர்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ருத்ராட்சம் அணிந்து உன் முன்னால் வந்து இவர்கள் நின்று விட்டார்களே ஆனால் நிச்சயமாக இது உனக்கான தெய்வங்கள் உன்னை தேடி வந்ததை உனக்கு உணர்த்துகின்ற விஷயமாக இருக்கும். என் குழந்தையே, என்ன நடக்கிறது நம்மை சுற்றி? இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதும் என்ன கொடுக்கிறது என்றெல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காது. உனக்கான விஷயங்கள் எல்லாமும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும். உனக்கான மாற்றங்கள் எல்லாமுமே சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். நீ விரும்புவது எல்லாம் உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்த்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ எண்ணி எண்ணி சந்தோஷப்படுகின்றபடி உனக்கான பேரதிசயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரும். தெய்வங்களினுடைய ஆசிகளை பெற்றுவிட்ட பிறகு வேறென்ன வேண்டும்? தெய்வமே உன்னிடம் வந்து நான் இருக்கிறேன் என்பதனை உணர்த்தி விட்ட பிறகு இனி வேறென்ன விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்பட போகின்றது? என் குழந்தையே, நாளைய தினம் பிரதோஷ நாளில் மாலை நேரத்தில் அருகில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் மனதார வழிபடு. என் குழந்தையே, நந்தி தேவரிடத்தில் நீ உன்னுடைய வேண்டுதல்களை சொல்லிவிட்டாயானால் அது சிவபெருமானை சென்று சேர்ந்து விடும். அது மட்டுமல்ல, அந்த வேண்டுதல்களுக்கு சிவபெருமான் முக்கியத்துவம் கொடுப்பார். ஏனென்றால் நந்தி தேவரிடத்திலிருந்து வருகின்ற விஷயமல்லவா. அதனால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று முதலில் கேட்டு முடித்து அந்த வேண்டுதலை சட்டென்று நிறைவேற்றி கொடுத்து விடுவார் என்பதனை மறந்து விடாதே. பிரதோஷ நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அருளை உனக்கு பெற்று கொடுக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் நீ விரும்புவதை எல்லாம் உறுதியாக பெற்று கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தனை உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த நிலை கடந்த இந்த வாழ்க்கை எந்நாளும் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உனக்கு நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இந்த விஷயத்தை இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னை தேடி தெய்வங்கள் எல்லாம் வரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, உன் மீது அன்பே இல்லாதவர்கள் எல்லாம் உன்னோடு இருக்கிறார்கள் என்று நினைத்து வருந்துகிறாய் அல்லவா? என்னவாக இருந்தாலும் சரி, ஏதுவாக இருந்தாலும் சரி,
உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ கவனிக்காமல் இருந்து விடாதே. ஒவ்வொருவரினுடைய மனதிலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள். அனைவரையும் புரிந்து கொள்வது கடினம் என்றாலும் நீ எச்சரிக்கையாக இருப்பது உனக்கு நல்லது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.